ரசிகர்களை மிரள வைக்கும் சரிக்கும் லிட்டில் போட்டியாளர்கள். தற்பொழுது 25 போட்டியாளர்கள் தெரிவு செய்யப்பட்ட நிலையில் இதில் ஒவ்வொரு சுற்றிலும் ஒவ்வொரு போட்டியாளர்கள் அவர்களின் பெர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ப தெரிவு செய்யப்பட்டு சிலர் போட்டியை விட்டு வெளியேற்றப்படுகின்றார்கள். போட்டி என்று கருதும் பொழுது அதில் வெற்றியாளர்களை தெரிவு செய்ய வேண்டிய பொறுப்பு நடுவர்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையில் போட்டியாளர்கள் ஒவ்வொருவரும் சிறப்பாக பாடுகின்றார்கள். சங்கீதத்தில் இருக்கின்ற அழகு கலைகளையும் அவர்கள் உணர்ந்து பாடுவது சிறப்பாக பார்க்கப்படும். சிறுவர்கள் அங்கு பாடும் பொழுது சங்கீதம் படித்தவர்களும் சங்கீத பக்கம் திரும்பி பார்க்காதவர்களும் சங்கீதத்தை கேள்வி ஞானத்தின் மூலம் கேட்டு சிறப்பாக பாடி வருகின்றார்கள். தற்பொழுது ஆரம்ப மெகா ஆடிஷன் தொடக்கம் இன்று வரை சிறப்பாக பாடி வரும் போட்டியாளர்கள் இந்த முறை பக்தி பாடல்களை பாடியிருப்பது சிறப்பாகும். ஒவ்வொரு வாரமும் விசித்திரமாக அவர்கள் தங்கள் அழகிய குரலால் பாடி வருகின்றார்கள். ஆகவே போட்டியாளர்களின் பெர்ஃபார்மன்ஸ் வாரத்துக்கு வாரம் மெருகூட்டப்பட்டு வருவதாக ரசிகர்கள் கூறி வருவது குறிப்பிடத்தக்கதாகும். சரிகமபா நிகழ்ச்சிக்கு ஒவ்வொரு சுற்றிலும் இருக்கின்ற போட்டியின் தன்மை, போட்டியில் இருக்கின்ற நுட்பங்கள், சங்கீதத்தில் இருக்கின்ற அணுகுமுறைகள் என்பவை ஆராயப்பட்டு வெற்றியாளர்கள் தெரிவு செய்யப்படுகின்றார்கள். அந்த வகையில் சரிகமபா நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் வெற்றியாளர்களை தெரிவு செய்வதில் தனது மேக்சிமமான அணுகுமுறையை கையாள்கின்றது. ஏனென்றால் சிறுவர்களாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் 25 போட்டியாளர்களில் யார் ஒவ்வொரு முறையும் நீக்கப்பட வேண்டும் என்பதை தெரிவு செய்வதில் பல சங்கடங்கள் இருப்பதாக நடுவர்கள் கூறுகின்றார்கள். ஆகவே இது போன்ற செய்திகளையும் சரிகமபா நிகழ்ச்சியின் விசேட தன்மைகளையும் அறிந்து கொள்வதற்காக லைவ் தமிழ் செய்தியுடன் இணைந்திருங்கள்.